Hey friends, நாம் இன்னைக்கு இந்த வீடியோல Crompton பிராண்ட்ல இருந்து 5 லிட்டர் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரோடைய அன்பாக்சிங் அண்ட் இன்ஸ்டாலேஷன் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி 3 லிட்டர் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரோடைய அன்பாக்சிங் அண்ட் இன்ஸ்டாலேஷன் போட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமா நாம இந்த 5 லிட்டர் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் வாங்கியிருக்கோம். இப்போ குயிக்கா அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்தறலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணதுமே நமக்கு இந்த வாட்டர் ஹீட்டர் இன்ஸ்டால் பண்றதுக்காக ஒரு ஸ்க்ரூ மார்க்கிங் ஷீட் கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் அப்ப டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக ரெண்டு எண்ட்லயுமே உங்களுக்கு தெர்மோகால் கொடுத்து உள்ள ரேப் வச்சு அதுக்குள்ள தான் நமக்கு ஹீட்டர் பேக் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல் இருக்கு. இப்போ குயிக்கா பாக்ஸ்ல இருந்து அந்த 5 லிட்டர் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரை நாம வெளியே எடுத்துறலாம். இப்போ பாக்ஸ் சைடுல வச்சுட்டு இந்த ஹீட்டரை பத்தி பார்க்கலாங்க. இந்த ஹீட்டர் ஒரு அட்ராக்டிவான டிசைன்ல கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல இருக்கு. டாப்ல உங்களுக்கு Crompton பிராண்டிங், அது போக இந்த மாடல் நேம் வந்து ஜூனோ, அது கீழ மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாட்டம்ல நமக்கு ரெண்டு இண்டிகேட்டர் இருக்கு. அது போக வாட்டர் இன்லெட் அண்ட் அவுட்லெட் ஹோஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மேனுவலா ரீசெட் பண்றதுக்காக ஒரு பட்டன் கூட கொடுத்திருக்காங்க. அது போக ஒரு டிஸ்சார்ஜ் டியூப் இந்த ஹீட்டர்லயே உங்களுக்கு வந்துருது. இந்த ஹீட்டர்ல உங்களுக்கு 3 கிலோவாட் ஹீட்டிங் எலிமெண்ட் கொடுத்திருக்காங்க. அது பவர் பண்றதுக்காக ஒரு 1.5 ஸ்கொயர் mm 3 கோர் பவர் கேபிள் கொடுத்திருக்காங்க. அதுலயே உங்களுக்கு 16 amps பிளக்மே வந்துருது. சில ஹீட்டர்ல உங்களுக்கு அந்த பிளக் வராது, நம்ம தனியா தான் வாங்கி ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த மாடல்ல உங்களுக்கு பிளக்கோடயே வந்துருதுங்க. பேக் சைடுல ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்றதுக்காக 2 ஹோல்ஸ் கொடுத்திருக்காங்க. 3 லிட்டர் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரை விட இது கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. என்ன ரீசன்னா இதுல இருக்க டேங்க் வந்து உங்களுக்கு 5 லிட்டர் கெபாசிட்டி உடையது. இதுல வந்து இன்லெட் அண்ட் அவுட்லெட் ஹோஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வாட்டர் டெக் பிராண்ட்ல இருந்து 2 ஃபீட் லென்த் இருக்க இந்த ஃபிளெக்சிபிள் ஹோசஸ் வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம இந்த இன்லெட்ல அண்ட் அவுட்லெட்ல அந்த ஹோசஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ப்ரொடெக்ஷனுக்காக இது மாதிரி கேப் கொடுத்திருப்பாங்க. ரெட் கலர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்லெட் ஹோஸ், அதாவது சுடுதண்ணி வெளியே வருது. ப்ளூ கலர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா இன்லெட் ஹோஸ். அதுல வந்துட்டு நீங்க கோல்ட் வாட்டர் வந்து இந்த ஹீட்டருக்கு இன்புட்டா சப்ளை பண்ண வேண்டியது. இப்போ அந்த ஹீட்டரோட இன்லெட் அண்ட் அவுட்லெட்ல நம்ம இந்த ஃபிளெக்சிபிள் ஹோசஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததான் நம்ம இந்த ஹீட்டரை நம்ம பாத்ரூம்ல வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதா இருக்குங்க. பாத்ரூம்ல எந்த இடத்துல நீங்க ஹீட்டர் ஃபிக்ஸ் பண்ண போறீங்களோ அதுக்கு பேக் சைடுல உங்களுக்கு வயரிங் லைனோ அல்லது வாட்டர் லைனோ இருக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இந்த ஹீட்டர் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். பாக்ஸ்லயே இந்த ஹீட்டரை ஃபிக்ஸ் பண்றதுக்கான 2 ஸ்க்ரூமே கொடுத்துட்டாங்க. பாத்ரூம்ல நம்ம எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போறோமோ அந்த இடத்துல இந்த ஸ்க்ரூ மார்க்கிங் ஷீட்டை ஒட்டிக்கலாம். மார்க்கிங் ஷீட்ல இருக்க அந்த மார்க்ஸ்ல 8 mm ட்ரில் பிட் மூலமா ஹோல்ஸ் ட்ரில் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததா பாக்ஸ்லயே கொடுத்திருக்க அந்த 2 ஸ்க்ரூஸ்மே நம்ம அந்த இடத்துல ஸ்க்ரூ பண்ணிடலாம். ஸ்க்ரூ பண்ணதுக்கு அப்புறம் வாட்டர் ஹீட்டரை அதுல வந்து ஹேங் பண்ணிருங்க. உங்க பாத்ரூம்ல இருக்க கோல்ட் வாட்டர் லைனை ஹீட்டரோடைய இன்லெட்லயும் ஹீட்டர்ல இருந்து வர அவுட்புட்டை உங்க பாத்ரூமோட ஹாட் வாட்டர் லைன்லயுமே கனெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். இன்லெட் அண்ட் அவுட்லெட் பைப் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் கோல்ட் வாட்டர் லைன்ல இருக்க டேப் வந்து ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ண அப்புறம் ஹீட்டர்ல இருக்க டேங்க் வந்து உங்களுக்கு ஃபில் ஆயிரும். ஃபில் ஆனதுக்கு அப்புறம் கண்டினியூஸா வாட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ஹீட்டர் ஆன் பண்ணணும். இஃப் இன் கேஸ் நீங்க வாட்டர் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டிங் காயில் வந்துட்டு டேமேஜ் ஆயிருங்க. நீங்க புதுசா வாட்டர் ஹீட்டர் மாற்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் சொன்ன பாயிண்ட் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்பதான் உங்க வாட்டர் ஹீட்டர் டேமேஜ் ஆகாம உங்களால இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸ்விட்ச் ஆன் பண்ணதுமே ஹீட்டர்ல உங்களுக்கு இந்த 2 லைட்மே க்ளோ ஆகும். ரெட் கலர் வந்து உங்களுக்கு பவர் லைட், கிரீன் கலர் வந்து உங்களுக்கு ஹீட்டிங் லைட். டேங்க்ல இருக்க வாட்டர் வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு சூடாயிருச்சுன்னா அந்த கிரீன் லைட் வந்து கட் ஆஃப் ஆயிருங்க. அதாவது ஹீட்டிங் எலிமெண்ட் வந்து ஸ்டாப் ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா அந்த கிரீன் லைட் வந்து ஸ்டாப் ஆயிருச்சு. அதாவது உள்ள வந்துட்டு கம்ப்ளீட்டா வாட்டர் ஹீட் ஆயிருச்சுங்க. இப்போ நம்ம டேப் ஓபன் பண்ணோம்னா நமக்கு வந்து கண்டினியூஸா உங்களுக்கு 5 லிட்டர் ஹாட் வாட்டர் வரும். நீங்க டேப் ஓபன் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ்லயே அகைன் வாட்டர் வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிரும். அதாவது கிரீன் எல்இடி வந்து உங்களுக்கு க்ளோ ஆக ஆரம்பிச்சிரும். 3 லிட்டர் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் கம்ப்ளீட்டா ஹீட் ஆக 3 மினிட்ஸ் எடுக்குதுன்னா இந்த 5 லிட்டர் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் உங்களுக்கு ஹீட் ஆகிறதுக்கு 5 மினிட்ஸ் எடுக்குதுங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். எப்ப நம்ம ஹீட்டர் ஆஃப் பண்ணணும்னா இந்த கிரீன் கலர் லைட் கட் ஆஃப் லைட் வந்துட்டு ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்விட்ச் எப்பவுமே ஆஃப் பண்ணணும். அப்பதான் ஹீட்டர்ல இருக்க ஹீட்டிங் எலிமெண்டோட லைஃப் ரொம்ப நாளுக்கு வரும். உங்களுக்கு ஹீட்டர் வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா வீடியோலயே லிங்க் டேக் பண்ணிருக்கேன், கிளிக் பண்ணி பை பண்ணிக்கங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.